Hello, good afternoon. Today I'm going to take Python class. நான் பைத்தான் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ பைத்தான்னா என்ன ஃபர்ஸ்ட், லாங்குவேஜ்னா என்ன செகண்டு, ஸோ இதனால் என்ன யூஸ் தேர்டு, என்னென்ன ப்ராஃபிட் இதெல்லாம் அக்சஸ் பண்ண முடியுது, என்னென்ன ஒர்க் நம்மளால இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ண முடியுது, அதை பற்றி எல்லாத்தையும் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பைத்தான் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ டேட்டா இருக்குது, எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஏன் நம்ம பைத்தான்குள்ளே வரணும்? ஃபஸ்ட்டு பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து மட்டும்தான் நான் படிக்கணும் அப்படின்ற ஒரு லாஜிக்கல் லாஜிக்கல் மைண்ட்லாம் கிடையாது இந்த லாங்குவேஜ். யார் வேணாலும், அதாவது நான் ஐடி டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ், ஸோ அவங்க வந்து ஐடிக்குள்ளே வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பைத்தான் ஒரு லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணுவோம். சாரி, இது லாங்குவேஜ் கிடையாது, ஒரு ஹை லெவல் இன்டர்பிரட் ஓரியன்டட் லாங்குவேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு ஒரு சில பேசிக் ஐடியாஸ், பேசிக் மெத்தடாலஜி இருந்தால் போதும், பைத்தான் வந்து நம்ம ஈஸியாக ப்ராப்பராக கோட் எழுத முடியும் நம்மளால். ஏன் நான் அதை பற்றி இவ்வளோ சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஜாவா எடுக்கிறேன், என்ன பண்ண போகிறேன், ஒரு ஜாவா எடுக்கிறேன். அந்த ஜாவா கோட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சம் சின்டெக்ஸ் ஃபாலோ பண்ணணும், சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் இருக்கிற மெத்தட்ஸு, சம் அதர் டேட்டாஸ் எல்லாமே ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ பண்ணி தான் நான் வெளியே வந்து ஒர்க் பண்ணணும். ஆனால் இங்கே நான் எதுவுமே ஃபாலோ பண்ணி வேணும் அவசியம் இல்லை. முதல்ல இது சின்டெக்ஸ் கிடையாது. என்னது? முதல்ல சின்டெக்ஸ் கிடையாது. ஸோ அப்போது இதை பேஸ் பண்ணி நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்க, இல்லை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஈஸியாக நம்ம பைத்தான் டெவலப் பண்ணிக்கலாம். பைத்தான் கோட் வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஒரு ஆப்போ, ஒரு வெப் பேஸ் அப்ளிகேஷனோ, அப்படி இல்லை அப்படின்னா சம் அதர் கண்டென்ட் பேஜ் எதுவும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா பைத்தானில் ஆல்மோஸ்ட் லைப்ரரி ஃபங்க்ஷனாலிட்டி நிறைய கொடுத்துருக்காங்க, லைப்ரரிஸை நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ எதுக்கு நான் பைத்தான் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா சயின்ஸ்க்கு, டேட்டா அனலிஸ்ட்க்கு, டேட்டா டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிஸ்ட் பண்ணிட்டீங்களா, டேட்டா இன்ஜினியரிங், இந்த மாதிரி டேட்டா அதை பேஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுற டேட்டா எல்லாத்துக்குமே பைத்தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஈஸி கோட் கன்வே ஆகும், நோ சின்டெக்ஸ், ஓகே, ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ்டு அக்சஸ் பண்ணும், இன்டர்பிரட் ஓரியன்ட் லாங்குவேஜாக எடுத்துக்கலாம், ப்ளக் அண்ட் ப்ளேவை யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே என்ன நினைக்கிறோமோ அந்த கோட் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், அட்வான்ஸ் ஃபியூச்சர் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன கோடு உங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வியூ காமிக்கிறேன். நான் பைத்தான் வேணுன்றதால் பைத்தான்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு அது வேணுன்றதால் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக ஒரு கமாண்ட்குள்ளே போகிறேன். கமாண்டில் போயிட்டு சரி பைத்தான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்கு போனோம் அப்படின்னா கோடு ஸ்பேஸ் டாட்னு ஒரு கமாண்ட் ஒரு எடிட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிளாக ஃபைல் இருக்கும், விஷுவல் கோடு போயிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே ஃபைல், நியூ ஃபைல் இருக்கா, நியூ ஃபைலில் நான் ஒரு ஃபஸ்ட் டாட் பிஒய்னு வைக்கிறேன். பைத்தான் அப்படி ஸ்டோப் பண்ணுவோம், டாட் பிஒய்னா சேவ் பண்ணுவோம். டாட் பிஒய்னா பைத்தான் கேஸ், டாட் பிஒய்னா என்னது, பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த அளவுக்கு சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்ல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாலேயும் சிசி++லேயும் நம்ம ஒரு பேசிக் சின்டாக்ஸ் நம்மளால் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இப்பயும். ஓகே, பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இங்கே நான் அது பண்ண மாட்டேன். ஏன்னா டைரெக்டாக ஒரு ஏ வச்சுட்டு ப்ரிண்ட் பண்ண நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், ப்ரிண்ட் பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ரன் பண்ணுங்க. இதோட அவுட்புட் வந்து டைரெக்டாக உங்களுக்கு 10 வந்துடுது. இது ஒரு வே, இது ஒரு பேசிக்கான ஒரு வே யூஸ் பண்ணுறேன். இல்லை எனக்கு வந்து பைத்தான் வந்து ஒரு ஐடியல்னால் இன்டெகிரேட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அந்த டூல் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஐடிஎல்இல் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணால் வந்திருக்கோம் நம்ம அந்த ஐடிஎல் டூல் இருக்கா. ஸோ இப்போ அந்த ஐடிஎல்ல ஒர்க் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற மறுபடியும் ஸோ பைத்தான் கிளிக் பண்ணிட்டுனா
ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 வச்சிடுறேன். போல்டு கொடுத்துடலாம். அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓப்பன் ஆகிடுச்சா? இங்கே பாருங்களேன், ஒரு என்ன பண்ணால் ஒரு A = ஒரு 10 ஃப்ரண்ட்டு A ஒர்க் ஆகுதுடா? ஓகே, சப்போஸ் C = சிங்கிள் கோட்ஸில் R கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டு சார் ஒர்க் ஆகுதா? நான் நேம் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டு நேம் கொடுக்குறேன். ஒர்க் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் தேவையில்லை எனக்கு. தெர் இஸ் நோ நீட் ஆஃப் த சின்டெக்ஸ் டு டெவலப் கோட். கோடை டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு சின்டெக்ஸ் தேவைப்படாது. ஒன்று. நெக்ஸ்ட்டு, இது லாங்குவேஜ் மாதிரிலாம் ஆக்ட் ஆகாது. கம்ப்ளீட்டாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய இன்டர்பிரட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். டேட்டா உங்களோட கோடு வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஆட்டோமேஷன் பர்பஸ். அப்போது என்னென்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம்? நம்முடைய வெப் பேஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், கேமிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், டேட்டா சயின்ஸில் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஏஐ டூல் யூஸ் பண்ணுறோம், நியூரல் ஸ்கீமால் யூஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சு. இதுவும் நம்மளுக்கு வந்து ஜாவா மாதிரி இதுவும் வந்து பார்த்தா ஒரு 90% கவர் ஆகிடுச்சு எல்லா டிவைஸ்லையும். ஏன்னா ஃபாஸ்ட் அண்ட் அப்ரோச் அப்படின்னு கிடைக்கிறதால இமிடியட் ரெஸ்பான்ஸ் வியூ நம்மக்கிட்ட கிடைக்கிது. ஸோ இதுதான் நம்மளுடைய பேஸ் கண்டென்ட் நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிங்க்ரனஸ் அசிங்க்ரனஸ் பேஸ்டு ஒர்க் ஆகும். ஓகேண்ணா, பை டைரக்ஷனில் ஒர்க் ஆகும், பை டிரெக்ஷனில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்போது அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா REPLன்னு சொல்லுவாங்க. REPL கான்செப்ட் ஒன்று லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த REPL கான்செப்ட்னா என்ன அப்படின்றது ரொம்ப பெரிய லாஜிக்லாம் இல்லை. நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன், இமீடியட்டாக ரீட் ஆகணும். என்ன பண்ணுறேன்? ஒரு டேட்டா கொடுக்குறேன், இமீடியட்டாக எனக்கு ரீட் ஆகணும். அதுதான் ரீடு. மீன்ஸ் இஸ் நத்திங் பட் கால்ட் அஸ் ரீட். ஐ வாண்ட் ரீட். நான் ரீட் பண்ண நினைக்கிறேன், அதனால் R யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை உடனே நான் எவால்வேட் பண்ணவே ஆகணும், எவால்வேஷன் பண்ணி ஆகணும். அப்படின்னா எவால்வேட் பண்ணுறேன், தட்ஸ் கால்ட் அஸ் எவாலுவேஷன். நெக்ஸ்ட்டு எங்கெல்லாம் கிடைக்க நினைக்கிறேன்னா அதான் பிரிண்ட் பண்ண நினைக்கிறேன், தட்ஸ் கால்ட் பிரிண்ட். லூப் அப்படின்னா ரிப்பீட்டேஷன் மாடல் இஸ் கேன் அக்சஸ் ஃபார் தட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிப்பீட்டேஷன் மாடலில் நம்மளால் எடுத்துக்க முடியும். தட்ஸ் கால்ட் அஸ் REPL. அப்படின்னா என்ன? ஒரு டேட்டா கொடுக்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் 12 கொடுக்குறேன். 12 23 + 4 - 5 கொடுக்கலாம். கால்குலேஷன் ஆகுதா? இது மாதிரிலாம் ஆட்டோமேஷன் பர்பஸில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. இதுக்கு தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, கால்குலேஷன் பர்பஸ். ஏன்னா சின்டெக்ஸ் கிடையாது இல்லை, இன்டர்பிரட் சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இது ஒரு வழி. ஸோ இதனால தான் நம்ம வந்து பைத்தான் வந்து படிக்கிறதுக்கு எந்த பர்சனாக நம்ம டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை டிகிரி முடிச்சுட்டு இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு எதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இது எப்படிலாம் மாடல் கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு அதில் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. என்ன இருக்குது? எனக்கு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. லைக் ஜாங்கோ, ஃபாஸ்ட் API, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஜாங்கோ வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா MVT, அது வெப் பேஸில் இன்ட்ராக்ட் பண்ண அக்சஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு நான் பைத்தான் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் முடிச்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாங்கோ மாடலில் நான் அக்சஸ் பண்ண பார்க்குறேன். அப்போது இந்த டீட்டெயில்ஸ் சொன்னதில் ஒரு சிம்பிளான ஒரு கோடு இதை பார்க்குறேன். இங்கே இப்படி போயிட்டு ஃபைல் போங்க. A ஓகே, C சிங்கிள் கோட்ஸில் போடுறேன் சம்திங். அதுக்கப்புறம் நேம் வெல்கம். அதுக்கப்புறம் F நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு L யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ ஒவ்வொரு விஷயத்தை நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பண்ணுறேன் ப்ராப்பராக. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டேட்டாவை நான் லோட் பண்ணிக்கிறேன். f.py சேவ் பண்ணுறேங்க. சேவ் பண்ணிட்டுனா இப்போ இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். இப்போ வந்து எல்லாமே டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அது என்னென்னு சொல்கிறேன். இப்போ அவுட்புட் பார்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன். பிரிண்ட்டு ஏன்னு நான் கொடுக்குறேன். என்னது பிரிண்ட்டு ஏன்னு கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் சேன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டு, ஸோ ஒரு நேம் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நேமு பிரிண்ட்டு எஃப் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பிரிண்ட்டு, ஸோ நமக்கு எல் பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டு டியூ, என்னது டியூ பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்டு டிஏசி பிரிண்ட் பண்ணுறேன்னா இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் போங்க. ஸோ ஃபஸ்ட் மாடல் இருக்குல்ல எஃப்ஐ, ஸோ இப்போ ரன் போவேன். ஓகே ஆகிடுச்சா? இதுதான் நம்மளோட கண்டென்ட். ஸோ இது என்ன டைப் நம்ம தெரியல. நான் கொடுத்த வேரியபிளோட டேட்டா பிரிண்ட் ஆகுது. ஆர் வெல்கம், ஸோ 34.44 1, 2, 3, 4 வெல்கம். இதெல்லாம் நான் கொடுத்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக டே கொண்டு வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன டைப்பு நான் கண்டுபிடிக்கணும். இது என்ன டைப்னு தெரியாது. ஸோ அதனால் டைப் கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறேன். அப்போ பைத்தானில் இது என்ன டைப்பில் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னா, டைப் கொடுத்துட்டு அந்த வேரியபிள் கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்றது இதில் நான் அக்சஸ் பண்ண போகிறேன். புரிச்சுங்களா? டைப்பு, அந்த டைப்பை பிரிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன டேட்டா டைப்ஸ்ன்றது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா? 10 இன்டிஜரு, 6 ஸ்ட்ரிங்கு தான், அந்த கேரக்டர் ஒன்று கிடையாது. எடிட்டு வெல்கம் ஸ்ட்ரிங்கு தான். 34 பாயிண்ட் ஃப்ளோட்டு, இது வெல்கம் வரைக்கும் ஸ்டோப் பண்ணிங்கன்னா அது லிஸ்ட்டு கேசஸ் இருக்கும். இந்த டேட்டா டப்பிள்ஸ்னு இருக்கும். இது வந்து டிக்ஷனரி இருக்கும். கரெக்டாக? அப்போது நம்மளோட டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரே ஒன்று மட்டும் மிஸ் பண்ணியிருப்பேன். இருங்க, நான் இன்னொன்று சொல்லிடுறேன். ஓகேண்ணா? டைப் 2ன்றது டைப் 2. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நம்மக்கிட்ட யூஸ் பண்ணி ஆகணும். புரியுதா? அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற டேட்டா டைப்ஸில் என்னென்ன இருக்குது என்கிட்ட? நம்பர் டைப்ஸில் இருக்குது, ஸ்ட்ரிங் டைப்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லிஸ்ட்டில் இருக்குது, டியூப்பிள்னு இருக்குது, டிக்ஷனரி இருக்குது.
ஸோ இந்த மாதிரி டேட் டைப் வச்சு நம்மளால் அக்சஸ் பண்ணி சிங்க்ரனைஸ்டு அசிங்க்ரனைஸ்டு சீக்வன்ஸ் பேஸ்டு நான் சீக்வன்ஸ் பேஸ்டு இம்யூட்டபிள் மியூட்டபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. இந்த கோடில் நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே டேட்டா ஸ்ட்ரக்சரும் அல்கார்தும் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர் தனியாக இருக்கும், அல்கார்தம் தனியாக இருக்கும், ப்ரோக்ராம் தனியாக எழுதுவாங்க. அது மிங்கிள் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாமே டேட்டா டைப்போட மிக்ஸ் ஆகிருக்கும். டேட்டா எல்லாமே என்ன பண்ணுவீங்க, டேட்டா ஸ்ட்ரக்சரோட இதை மிக்ஸ் ஆகிறதால ஈஸி டு டெவலப். ஸோ அதனால் இங்கே டேட்டா எப்படி இருக்கும், தனியாக டேட்டா போட்டுட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்ம டேட்டா மச் ஈஸியர், ஸ்மாலர் அண்ட் எஃபிஷியன்சியாக நம்மளால் எழுத முடியும் கோடு அந்த பைத்தான். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பைத்தான் கோடு வச்சு என்னால் ஒரு சிம்பிளான ஒரு கோடை எப்படி நான் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்புட் அண்ட் அவுட்புட் பார்ட் எப்படி இங்கே மேனேஜ் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். என்ன பண்ணலாம், ஒரு இன்புட் பார்ட்டு அண்டு அவுட்புட் பார்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓகேண்ணா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த பைத்தானில் போயிடுறேன். பைத்தான் வந்து சரி விஷுவல் கோடுக்குள்ளே போயிடுறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸி இருக்கிறதால நான் விஷுவல் கோட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட டேட்டா பாருங்கள். இப்போ இது சொன்னதெல்லாம் ஆல்மோஸ்ட் எனக்கு இதை கொடுத்துருப்பேன். வந்துட்டேன் நான் சொன்னதெல்லாம் ஆல்மோஸ்ட் இதில் இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி கொடுத்துருக்கேண்ணா, இப்போ செக் பண்ணி பாருங்கள். இருக்கா, நான் என்ன சொன்னால் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் எல்லாமே இருக்குது. டைப் ஆஃப் இண்டிஜர், நைண்ட் ஃப்ளோட்டு, பைட்டு, சிங்கு, ஆக்டிவ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கோடு வந்து இன்புட் வாங்கி அவுட்புட் எடுத்து பண்ணி பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு இண்டா பிவை கொடுத்துட்டேன். இப்போ நான் கொடுத்தேன்ல டேட்டாஸ், நான் என்ன டேட்டா வேணும்னு சொன்னேன்ல, அப்போது ஏ ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் அவுட்புட் வச்சு enter the number. ஓகேண்ணா. நேம் ஈக்குவல் டு இன்புட் f equal to float of input of float நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, float டேட்டாஸ் யூஸ் பண்ணுறோமா, யூஸ் பண்ணிவிட்டு இதை பிரிண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள், பிரிண்ட்டு போட்டுட்டு நம்பர் இஸ் போடுறேன், கமா ஏ. ஓகேண்ணா. பிரிண்ட்டு நேம் இஸ் கமா நேம். ஓகே பாருங்கள், இன்புட் வாங்கிட்டேன். இங்கே வந்து அவுட்புட் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேண்ணா. ஓகே ஆகுதா, இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஒரு டேட்டாவை எப்படி இன்புட் வாங்குகிறோம். இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு கன்வர்ஷன் நடக்குது. எனக்கு என்ன கன்வர்ஷன் இருக்குதுன்னா, கன்வர்ஷன் இருக்குது ஃப்ரம் ஸ்ட்ரிங்லேருந்து இன்ட்டு. இங்கே நோ கன்வர்ஷன், ஏன்னா எனக்கு நோ கன்வர்ஷன். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங்லேருந்து ஸ்ட்ரிங் கன்வெர்ட் தேவையில்லை. no need convert. No need to convert the convert because of string to string is there. Here from that's it.
ஓகே. ஸோ இதுதான் நம்மளுடைய பேஸ் திங். இந்த பேஸ் நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம், ஒர்க் பண்ண தெரியுது, ஈவெண்ட்டை அக்சஸ் பண்ண ஃபார் த மோஸ்ட் யூஸ் பண்ண தெரியுது அப்படின்னா நம்முடைய பைத்தானுக்குள்ள ஈஸியாக ஒரு ட்ராவல் பண்ணி போயிடலாம். ஓகே. ஸோ மறுபடியும் ஒரு ரியல் டைம் கோடு ஒன்று டெவலப் பண்ணி காமிக்கிறேன். என்ன ரியல் டைம் கோடு அப்படின்னா, ஒரு 10th ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு 10th ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டு எப்படி இதை டெவலப் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு 10th ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். மார்க் ஷீட்டோடைய என்னென்ன என்ன சொல்கிறது, என்ன ஃபீல்ட்ஸ் தேவை. வாட் ஆர் த ஃபீல்ட்ஸ் நீடட்? FILDS ஃபீல்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் நம்பர் தேவை, நேம் தேவை, அதுக்கப்புறம் 5 சப்ஜெக்ட் மார்க்ஸ்னால் தமிழ் மார்க்னா தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க், மேக்ஸ் மார்க்ஸ், and to find this total ஓகே இவ்வளோ தேவைன்னு. ஸோ இது எப்படி நம்ம இங்கே டெவலப் பண்ண போகிறோம், பைத்தானில் எப்படி டெவலப் பண்ண போகிறோம் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் தானே கேட்டிருக்கேன். சீரியல் நம்பர் இஸ் எ வேரியபிள். வேரியபிள்னால் என்ன அப்படின்னா, என்ன டேட்டா உங்ககிட்ட தேவையோ அந்த டேட்டா எல்லாத்தையும் ஒரு வேரியபிள் ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணும். இஸ் கால்ட் அஸ் அ கண்டெய்னர் யூஸ்டு ஃபார் காமன் மெமரி லொக்கேஷன். ஓகேண்ணா. அப்போது எஸ் நம்பர் இஸ் கால்ட் அஸ் ஒன் கைண்ட் ஆஃப் வேரியபிள். அப்போ வேரியபிள் எடுத்துட்டேன். ஈக்குவல் டு அசைன் பண்ணுறேன். என்ன இங்கே வரணும்னு நினைக்கிறனோ அந்த டைப் யூஸ் பண்ணுறேன். இன்ட்டு தானே அந்த இன்ட் யூஸ் பண்ணிவிட்டேன். இங்கே இன்புட் பார்ட்டாக சொல்கிறேன். இன்புட்டு என்ன கேட்க போகிறேன், என்டர் த நம்பர். அது ரோல் நம்பர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறேன், நேம் இருக்கா. அப்போ நேமு இங்கே கன்வர்ஷன் பண்ண தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஸ்ட்ரிங்கோட யூசேஜ் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங் இஸ் நத்திங் பட் ரெஃபர் டு த group of characters, not only characters. Alphanumeric is going to access. That's called as அப்போ நேம் கொடுத்துட்டுருக்கேன். இங்கே என்ன பண்ணணும், எனக்கு டைரெக்டாக இன்புட்டு நம்ம கேட்டிருக்கேண்ணா, கேட்டாச்சு. அதுக்கு என்ன பண்ணுறோம், 5 சப்ஜெக்ட் கேட்டிருக்கேண்ணா. அப்போது டிஎம்னு என்னது, ஒரு கூட வச்சுக்கலாம், இல்லை இஎம்னு கூட வச்சுக்கலாம். மார்க் 1 தமிழ் மார்க்கு தேவையில்ல. இன்ட்டு இன்றது தமிழ் மார்க். M2வா,
முடிச்சுன்னா ஃபஸ்ட் அது என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டோட்டல் தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. டோட்டல் அந்த மார்க் டோட்டல் பண்ணிடலாம். M1 ப்ளஸ்ஸு M2 ப்ளஸ்ஸு M3 ப்ளஸ்ஸு டோட்டல்னா நெக்ஸ்ட்டு ஏவிஜி ஆவரேஜ் கண்டுபிடிக்கணுமா? ஓகே, ஒரு கன்வர்ஷன் நடக்கும். என்ன கன்வர்ஷன் நடக்குன்னா இன்டிஜர் வந்து ஆவரேஜ் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகணும். நெக்ஸ்ட் அவுட்புட் பார்ட் போட்டுடலாமா? ஸோ ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணி கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய பைத்தனுடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்தது மேக்ஸ் மார்க்கு. ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் இஸ் சோசியல். ஸோ இப்போ டேட்டா கொடுத்துருக்கோம் பாருங்கள். சேவ் பண்ணிவிட்டு அப்படியே ரன் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களோட கம்ப்ளீட் ஆக்ஷன்ஸ் ஒர்க் ஆகிடும். இப்போ கொடுக்கலாமா? ரன் பண்ணிக்கிறேன். இந்த நம்பருக்கு கேட்குதா? நேம் கேட்டிருக்கா? $170.35 கிளியரா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கோட் எழுதணும். அப்போ இது என்ன பண்ணலாம்? டிக்ளேர் பண்ணி இன்புட் வாங்கிட்டேன். என்ன பண்ணுறேன்? டிக்ளேர் பண்ணி இன்புட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை கேல்குலேஷன் பண்ணுறேன். நான் சொல்ல போகிறேன் கேல்குலேஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதை அவுட்புட் பாடாக பிரிண்ட் பண்ணுறேன். இது அவுட்புட் பாடாக பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போது இந்த அவுட்புட் பார்ட்டில் நம்ம ஒரு லாஜிக்கல் தேவை. லாஜிக்கல் பார்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். அப்போது இந்த லாஜிக்கல் பார்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, if யூஸ் பண்ணிடலாம். if avg not equal to 90, இப்போ 50-50 தானே வருது. அப்போ என்ன வரும் அப்படின்னா 500 தானே. அப்போது 450 above 450. ஓகேண்ணா? இது என்ன பண்ணோம்? ஃப்ரண்ட்டு என்ன பண்ணலாம்? டாப் கமா ஏவிஜி போட்டுடலாமா? எல்ஸு நாட் அது மட்டும் போட்டால் போதும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறேன்.
அப்போ இதை எடுத்து இங்கே போட்டுடலாம் அந்த லாஜிக் ரிப்போர்ட். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். டாப் 90, அது டாப் கிளாஸ் 90%. for டாப் கிளாஸ். ஓகேண்ணா. அப்படி இல்லை எனக்கு அந்த கிரேடை விட கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறாங்க, எல்இஃப் நாட் எல்சிஃப், எல்இஃப் டோட்டல் 400 and ஸோ இப்போ அடுத்து போடுறேன். A+ கிடச்சிருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கால்குலேஷன் வந்து கிளியர் கட் ஐடியாவை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ பைத்தான் கேசஸில் நம்ம ஒர்க் பண்ணுற மாடலுடையது ஒவ்வொரு கண்டென்ட்லேயும் ஈஸியாக நீங்கள் டேட்டா லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஒரே நாள் 1 hour கிளாஸ், அதுக்குள்ளேயே உங்களால் கோடு எழுத முடியுது ஒன் கோட். இது வந்து நம்ம ஒரு ஃபியூ திங்ஸை வந்து ஃபுல் பண்ணி பாருங்க. அந்த டேட்டாவை ஃபுல் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக கன்வே பண்ண முடியும். இது வந்து பெரிய மாடல் டேட்டெல்லாம் கிடையாது. ஓகேண்ணா. ஸோ இதுக்கு ஏதாவது டவுட்டு, கொரி, சினாரியோ ஏதாவது விஷயம்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மறுபடியும். ஸோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.